டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா இருக்கட்டும், நாங்கள்லாம் ஹிந்தி திணிப்புக்கு தான் வந்து எதிரிகளே தவிர்த்து ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்தி மொழிக்கோ கிடையாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு 1,80,000 போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி பல கோடி பேர் இருக்க இந்த இந்தியாவை வந்து 200 வருஷமா ஆட்சி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருக்கட்டும். பராசக்தி மூவி ரிவ்யூ இதை பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1959 வந்து ரயில்வே ஜாப்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஹிந்தி நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாங்க. தமிழ் நியூஸ் பேப்பரில் அதை பற்றின இன்ஃபர்மேஷனே வரதில்லை. அதனால தான் புறநானூறு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை கிளம்பி அவங்க வந்து கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ ரயில்வே ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியுமா, தமிழர்களுக்குலாம் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த குரூப்பை வந்து யார் லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவங்க தான் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த புறநானூறு படை எல்லாம் திரண்டு மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ரயில்வே வந்து பற்ற வச்சு விட்டுடுறாங்க. அப்போ தான் வந்து யார் இந்த படை எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அந்த படையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இறக்குறாங்க. அவங்க தான் வந்து ரவிமோகன். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து சில சீன்ஸ் வந்து ரியாலிட்டியில் நடந்த சீன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர்த்த வந்து மெயினாக சொல்லணும். ஒன்று வந்து எஸ்கே அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே போல் நெகட்டிவ் சைடில் வந்து ப்ளே பண்ண ரவிமோகன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை ப்ளே பண்ண அந்த அதர்வா அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீலீலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் இந்த டீம் வந்து அந்த செட் ஒர்க்கை வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. செட் ஒர்க்ஸுமே வந்து பல இடங்களில் வந்து ப்ளஸ்ஸு. அதே போல் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம ஜிவி அவங்க தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே போல் டைலாக்ஸ் தான் வந்து கூஸ்பம் மொமெண்ட்ஸே வந்து கிளப்புது. பல டைலாக்ஸ் வந்து மாசாக இருந்துச்சு. டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும், நாங்கள்லாம் ஹிந்தி திணிப்புக்கு தான் வந்து எதிரிகளை தவிர்த்து ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்தி மொழிக்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு 1,80,000 போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி பல கோடி பேர் இருக்க இந்த இந்தியாவை வந்து 200 வருஷமாக ஆட்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும். அவன் வந்து ஒரே ஒரு குண்டு சுட்டாலும் கூட பல கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பல டைலாக்ஸ் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், டைலாக் வைஸாக இருக்கட்டும், படம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை இந்த மூவி ரிவ்யூ இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டீங்களா? தேங்க்யூ.